புதுச்சேரியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குப்பை சேகரிக்கும் தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட ஆராய்ச்சிக்குப்பம் வாய்க்காலில் நேற்று காலை அடையாளம் தெரியாத சுமார் 40 வயதுடைய ஒருவர் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற பாகூர் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த சிலர் கூறுகையில், ஆராய்ச்சிக்குப்பம் வயல்வெளியை சுற்றியுள்ள மதுபான கடைகளில் மது வாங்கி அருந்துபவர்கள் காலி பாட்டில்களை அங்கேயே வீசிவிட்டு செல்கின்றனர் எனவும் அதனை சிலர் சேகரித்து விற்பனை செய்வது வழக்கம் என்றும் தெரிவித்தனர். அதேபோல் இறந்து கிடந்தவரும் பாட்டில் மற்றும் குப்பை எடுக்கும் தொழில் செய்து வந்தவர் என்றும் அவரும் மணப்பட்டு பகுதியை சேர்ந்த குப்பை சேர்க்கும் நந்தகுமாரும் மது போதையில் அடித்துக் கொண்டதாகவும் அவர்கள் கூறினர். இதனையடுத்து நந்தகுமாரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது குப்பை சேகரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அந்த நபரை வயல்வெளி சேற்றில் அமுக்கி கொலை செய்ததை நந்தகுமார் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நந்தகுமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கொலையான நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.